ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம்ல அதே ஸ்டிச்சை வந்து டபுள் கலரில் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ சென்டரில் உள்ள லீஃப் இருக்குல்ல, அந்த லீஃபில் கார்னரில் பஞ்ச் பண்ணிவிட்டு டாப்பில் உள்ள லீஃப் கார்னரில் பஞ்ச் பண்ணி பட்டன் ஹோல் மாடலில் இழுத்து கீழே வந்து, அதாவது சென்டர் லீஃபுக்கு கார்னருக்கு கீழே வந்து ஒரு 1/4 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டு ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு குட்டி லாக் வந்து போட்டுட்டு அதே மாதிரி தான் நடுவில் உள்ள லீஃப் கார்னரும் அந்த ஒரு டாப்பில் உள்ள லீஃப் கார்னரும் கவர் பண்ணிட்டு வர போகிறோம். போன வீடியோவில் பார்த்ததே தான். அதாவது உள்ளே உள்ள லீஃப் எல்லாமே நெருக்கமாக இருக்கணும், வெளியில் உள்ளது வந்து விரிஞ்சாப்பில் இருக்கணும் ஸ்டிச்சு. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். லாஸ்ட் எண்ட் வரைக்குமே ஸ்டிச் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ தான் லீஃப் மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் குட்டி லாக் போட்டுட்டு தான் எண்ட் நாட் நம்ம போடுறோம். எந்த இடத்துலையுமே குட்டி லாக் போடாமல் எண்ட் நாட் போடக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த சைடு வந்து வேறு ஒரு கலர் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த கலரில் எடுக்கிறேன். நீங்கள் வந்து சாரீ கலர் எந்த கலர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி 2 கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே டபுள் ஸ்டாண்ட்ஸ் தான், டபுள் வெல் பிராண்டு டபுள் ஸ்டாண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, கார்னர், அதாவது நடுவில் உள்ள லீஃபோட கார்னரில் எப்போதும் போல் அதே மாதிரி தான் அந்த சைட்லேயும் போட போகிறோம். பட்டன் ஹோல் மாடலில் இழுத்து சென்டரில் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது சென்டரில் உள்ள லீஃபு ஃபில்லிங்காக இருக்கணும், அவுட்டரில் உள்ள லீஃப் லைன் கலக்க இருக்கணும். அது மட்டும்தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போ இது பார்த்த கையோடு நம்ம எப்படி பீட்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அவுட்லைனுக்கும் சென்டருக்கும் பீடு வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம்.
அவ்வளோதான். நம்ம கார்னர் வரைக்குமே இதில் வந்து ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இதை சுற்றி நம்ம பீட்ஸ் வைக்க போகிறோம். இதில் வந்து செயின் ஸ்டிச் போட்டோமா, இதை சுற்றி பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பீடு வந்து நார்மலாக ஷூயிங் த்ரெட்டு, பீட்ஸ் நீடில், அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கார்னரில் பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம நடுவில் உள்ள லைன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நடுவில் உள்ள இந்த இதுக்கு வந்து பீட்ஸ் வைக்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் லாக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கிறேன். ரெண்டு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஸ்டிச்சுக்கு மேலேயே ஸ்டிச் கொடுக்குறோம். அதனால் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த இது கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது ஃபுல்லாக, அதாவது இது ஃபுல்லாக கொடுக்க போகிறோம்.
இந்த கார்னர் வரைக்கும் பீடு இந்த கார்னர் வரைக்கும் பீடு வச்சு இந்த ஸ்டிச்சை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக எனக்கு லீஃப் இப்படி தான் வந்திருக்கு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.